ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பொங்கல் அன்று வழிபடக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகாலிற்கு இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே எல்லா குடும்பத்திலையும் ஒரு கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த வழிபாடு வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் வழிபடுவோம். ஒண்ணு பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம், மாத பிறப்பன்று சாயங்காலம் வழிபடுறது, அல்லது ஒரு சில குடும்பங்களில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் வழிபடுவாங்க. பொதுவாகவே இந்த தெய்வத்தை பாத்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலதான் வழிபடணும். ஏன்னா இவ கன்னி தெய்வம். இந்த தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பரம்பரையில பிறந்திருப்பாங்க. ஒரு 15 தலைமுறை 20 தலைமுறைக்கு முன்னதாக நம்ம பரம்பரையில பிறந்து உடல்நிலை சரியில்லாமலோ வேற ஏதோ காரணங்களோட இறைநடி சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த தெய்வங்களை கன்னி தெய்வங்களாச்சும் வழிபடும். கன்னி தெய்வத்துடைய சிறப்புகள் என்னன்னு கேட்டா, அந்த தெய்வங்கள் 15 வயசுக்குள்ளேயே சுவாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க. அந்த கன்னி தெய்வங்களோட சிறப்பம்சம் ரொம்ப முக்கியமா பெண் குழந்தைகள். சரி, இவங்களை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம வம்சத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் மட்டும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த கன்னி தெய்வம். பொதுவாகவே நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அந்த பெண் குழந்தைகள் கட்டி கொடுத்து போற வரைக்கும் அடுத்த வீட்டுக்கு அடுத்தவருக்கு மனைவியா போயிட்டு அந்த பெண் இந்த தெய்வத்தை வழிபட முடியாது. ஆனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் இருக்காங்க இல்லையா, நமக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ நமக்கோ கல்யாணமாகி நம்மளுடைய மனைவிகள் நம்ம வீட்டுக்கு மருமகளா வாழ வரும்போது அந்த பெண்கள் இந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அந்த பெண்கள் இந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்தால் நிறைய வளர்ச்சி இந்த கன்னி தெய்வம் கொடுக்கும். சரி, இந்த கன்னி தெய்வத்தோட தனிச்சிறப்பு அப்படின்றது, இந்த பொண்ணு 14 வயசுல இறைவன் கிட்ட சரண் அடைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு சிகப்பு அல்லது பச்சை நிற பட்டு, காதோல கருகமணி, வளையல், பாசி, மருதாணி, அதற்கப்புறமாக கொலுசு, இதெல்லாம் போக ஒரு எலுமிச்சம்பழம், இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பெட்டியில வச்சு கும்பிடுவாங்க. இந்த சாமிக்கு பேரே பெட்டி சாமி தான். ஒரு ஓலை பெட்டி வாங்கி அந்த ஃபுல்லா முழுக்க மஞ்சள் தடவி அதுல வச்சு சாமி கும்பிட்டு, இந்த பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்டியை தூக்கி அந்த கன்னி மூலையில மேல கட்டி வச்சிருவாங்க, யார் கண்ணு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பூஜை பண்ணும்போது மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த தெய்வத்தை வழிபடலாம். நான் சொன்ன மாதிரி நல்ல சிகப்பு அல்லது மஞ்சள்ல ஒரு பட்டு, அதுக்கப்புறமாக வளையல், அதுக்கப்புறமா காதோல கருகமணி, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பாசி, நெத்தி சுட்டி, கொலுசுகள் எல்லாம் வாங்கி வச்சு, பெண்களுக்குரிய ஆபரணங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் பசும்பால் அல்லது பால் பொங்கல், இதுல 2ல ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்க வச்சுக்கலாம். உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும்? இந்த தெய்வத்துக்கு போட்டோவோ சிலைகளோ இருக்காது. அப்ப இந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும்னா, ஒரு நல்ல காமாட்சி விளக்கு எடுத்து அந்த விளக்குல சிகப்பு திரி போட்டு பசும் நெய் ஊத்தி அந்த தீபத்தின் ஜோதி சுரூபமாக இந்த தெய்வத்தை வழிபடணும். அவ தீபத்தின் ஜோதி சுரூபமாக மட்டும் நம்ம வழி நடத்தக்கூடிய தெய்வம் தான் இந்த கன்னி தெய்வம். பொதுவாக இது எல்லா குடும்பங்களும் இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் இந்த தெய்வத்தை வழிபடுறோம். நம்ம இப்போ பெட்டி ரெடி பண்ணியாச்சு, அந்த பொண்ணுக்கான வஸ்திரங்கள் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தப்படுத்தி தயாராக வச்சிருப்போம் இல்லையா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த காமாட்சி விளக்கு எடுத்து அதுல மலர் வச்சுட்டு, ரொம்ப முக்கியமா இந்த தெய்வத்துக்கு பிடித்த மலர்னா பிச்சிப்பூ மட்டும் தான் பிடிக்கும், அல்லது மல்லிகை பூ பிடிக்கும். இந்த 2 மலரை தாண்டி வேற மலர் எதுவும் இந்த தெய்வத்துக்கு சாப்பிடக்கூடாது. இவளுக்கு வெள்ளைப்பூ தான் பிடிக்கும். அதான் கன்னி தெய்வம். அது நீங்க எவ்வளவு வாங்கி போனா அந்த தெய்வம் ஏத்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான தெய்வம் தான். இதெல்லாம் வச்சுட்டு 1 டம்ளர் பால், வெத்தலை பாக்கு, பழம், முடிஞ்சா தேங்காய் பழம் உடைச்சிக்கலாம். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை வேற வெளி மக்களுக்கு கொடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமா நம்ம வீட்டுல இருந்து வாழ போன பிள்ளைகள் கூட கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுல இருக்கவங்களே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதான் அந்த தெய்வத்தோட தனிச்சிறப்பு. ஏன்னா இது நம்ம வீட்டு சாமி, நம்ம வீட்டு கன்னி தெய்வம், நம்மளதான் வாழையடி வாழையா வாழ வைப்பான். அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தீபம் ஏற்றி தீபத்தின் சொரூபமாக அந்த அம்பிகையை மனசார வழிபட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை வேணுமோ, இந்த வருஷம் நாங்க தை மாசம் உங்களை இந்த முறையில வழிபடுறோம்மா, அதற்கப்புறமா அடுத்தடுத்த வருஷங்களுக்கு வளர்ச்சியை கொடுன்னு சொல்லி நீங்க வேண்டிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வேண்டிக்கலாம். கணவருடைய உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைக்கு வரன், சொந்த வீடு கட்டுறது, கடன் அடைகிறது, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த தெய்வத்துல வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த பிரசாதங்கள், நெய்வேத்தியங்கள், தூப தீபங்கள்லாம் காமிச்சிட்டு அந்த பிரசாதங்களை நீங்களே சாப்பிட்டுட்டு, நம்ம இப்ப தேங்காய் உடைச்சிருக்கோம், தேங்காய் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், அந்த தேங்காய் ஓட கூட ஒரு கவர்ல கட்டி யாரும் கண்படாத இடத்துல தான் அதை போடணும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த தெய்வம். மற்றவர்கள் பார்வைப்படவே கூடாது இந்த தெய்வத்தின் மீதாக. வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமாக தூப தீபம் காமிச்சு, சாம்பிராணி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களை எல்லா பிரார்த்தனையும் முடிச்சு நெய்வேத்தியத்தை முடிச்சுக்கோங்க. இந்த வழிபாடு வருஷத்துக்கு 2 முறை மட்டும் தான் செய்யணும். ஒண்ணு தை மாத பிறப்பு அன்னைக்கு செய்யணும், அடுத்தபடியாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். நம்ம குடும்பங்கள சில பழக்கங்கள் வச்சிருப்பாங்க, இந்த தேதியில தான் செய்யணும் சொல்லிட்டு அந்தந்த தேதியில இந்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த தெய்வம் நம்ம கேட்டதெல்லாம் தரும். நிறைய பேர் நம்ம ஜாதகத்திலேயே சொல்லியிருப்பாங்க, ஏப்பா உங்க கூட ஒரு கன்னி தெய்வமே துணி இருக்கு, எதுக்கும் பயப்படாதோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க. அது இந்த கன்னி தெய்வம் தான். இந்த தெய்வத்தை நிறைய பேர்கள் உண்டு. பெட்டி சாமி, கன்னிசாமி, சீலைக்காரியம்மன், மீனாட்சி, இந்த தெய்வத்துக்கு பல பேர் உண்டு.
இந்த தை மாத பிறப்பன்னைக்கு நம்ம காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கோம். இருந்தாலும் கூட மாலையில் நம்மை காக்கக்கூடிய நம்ம குலதெய்வமா இருக்கக்கூடிய இந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலனும் கிடைக்க பெறுவோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து வெளிப்படுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்வகையில் வளாது பெய்கம் மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதை விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேலும் வேல்மாறல் புத்தகம் நம்ம வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இது வேணுன்றவங்க நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் உங்க தகவல் எனக்கு DM பண்ணுங்க. உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எல்லாருக்குமே வந்து நம்ம கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். வேல்மாறல் படிச்சு உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் பரட்டும். நன்றி, வணக்கம்.